அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் ஆ. கல்பனா. நேரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு நாலடியார். நாலடியார் அறநூல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. நாலடியார் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. தமிழ் நீதி நூல் என அழைக்கப்படுகின்றது. 4 அடிகளை கொண்டது. 4 அடிகளின் மூலமாக தனி மனிதனுக்கான சமுதாயத்திற்கான அனைத்து செய்திகளையுமே தரக்கூடிய ஒரு நூலாக நாலடியார் கருதப்படுகின்றது. இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. 400 தனி பாடல்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றது நாலடியார். நாலடியார் குறித்து ஒரு காணொளியை காண்போம். வணக்கம். நாலடியார் திருக்குறளை போன்ற சிறப்பு வாய்ந்த ஒரு அறநூல். 4 அடி வெண்பாக்களால இந்நூல் அமைந்திருப்பதால 4 அடி அப்படின்னும் ஆர் என்னும் சிறப்பு விகுதி சேர்த்து நாலடியார் என்றும் இது அழைக்கப்படுது. இது 4 அடி 400 மற்றும் வேளாண் வேதம் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 தனி பாடல்களோட தொகுப்பு. நாலடியாரை தொகுத்து அதற்கு அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் அப்படிங்கிற புலவர். பல புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாக இது இருக்கிறதால இது ஒரு தொகை நூல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிற இந்த கூற்று இதோட பெருமையை திருக்குறளுக்கு இணையா ஒப்பிட்டு சொல்லுது. மனம் போன போக்கில் மனிதர்கள் போகாதபடிக்கும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுவதற்கும் இது போன்ற அறநூல்கள் உதவி செய்து. இதோட முதல் பாடலை இப்போ பார்க்கலாம். அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட, மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழ் எனின், செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றன்று. இதோட பொருள், மனைவியானவள் அறுசுவையான உணவுகளை விரும்பி தயாரித்து சரியான நேரத்துக்கு உண்ண வைக்கிறதால ஒரு முறை பரிமாறுற உணவின் அளவே போதுமானதாகவும், அதற்கு மேல ஒரு கைப்பிடி உணவு கூட உண்ண முடியாமல் வேண்டாம்னு தவிர்க்கும் நிலையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களும் ஒரு நாள் வறுமை நிலையை அடைந்து உணவுக்காக பிச்சை எடுக்கும் நிலை உண்டாகலாம். அதனால செல்வம் அப்படிங்கிறது நிலையானது என்று மனதில் கருதக்கூடியது அல்ல அப்படிங்கிறது இந்த செய்யுளோட பொருள். செல்வ செழிப்பாய் வாழ்ந்த அரசர்கள் கூட எதிரிகளோட படையெடுப்புல தோற்று மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை அமையும் போது உணவுக்காக மற்றவர்களிடம் யாசித்து உண்ணும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறத பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே, அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன், கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகுமன்றோ என்று பைபிள் நீதிமொழிகள் சொல்லுது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இது உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சமாகும் அப்படின்னு கீதாச்சாரம் சொல்லுது. இவையெல்லாம் செல்வம் நிலை இல்லாதது அப்படிங்கிறத உணர்த்துது. வயதான ஒருவர் தான் இவ்வளவு காலம் பாடுபட்டு சேர்த்த பொருளை எல்லாம் தங்கமாக வாங்கி அதை சமையலறையில் அடுக்கு பானைகள் வச்சிருந்த இடத்துக்கு கீழே ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சாரு. அந்த விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அவர் சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிட்டாரு. அவருக்கு பேச்சும் வரல. இப்போது தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டு சைகையால் தன்னிடத்துல அவங்கள வர சொன்னார். பானைகள் இருந்த இடத்த காமிச்சு அவங்களுக்கு தங்கத்தை பற்றி சொல்ல முயற்சி பண்ணார். அவரோட பிள்ளைங்களோ பானையிலிருந்து தின்பதற்கு ஏதோ கேட்குறாரு அப்படின்னு நினச்சி பானையில் இருந்த பலகாரத்தை கொஞ்சம் எடுத்து அவர் வாயில் கொண்டு வந்து திணிச்சாங்க. அது தொண்டையில் சிக்கி அவர் உயிர் பிரிஞ்சு போச்சு. அவர் சேமித்த பொருளும் யாருக்கும் பயன்படாமலே போயிடுச்சு. அதனால செல்வத்தின் நிலையாமையை உணர்ந்து சம்பாதிக்கும் பொருளானது தனக்கும் பயன்பட வேண்டும், தானத்திற்கும் பயன்பட வேண்டும் என்பதே இந்த பாடல் சொல்ல. வணக்கம். நாளடியார்
இந்த காணொளியின் மூலமாக நாம் அறிந்து கொண்ட செய்தி, நாலடியார் தரக்கூடிய ஒரு செய்தி என்னவெனில், செல்வம். இந்த சமுதாயத்தின் முக்கியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்கள் செல்வத்தை நோக்கியே பயணிக்கிறார்கள். செல்வம் என்பது நிச்சயமாக நம் மரணத்திற்கு பிறகும் இருக்கும் பொழுது மட்டுமே பயன்படுகின்றது. மரணத்திற்கு பிறகு பயன்படாது என்கின்ற செய்தியை உணர்த்தி இருக்கிறது. இப்பொழுது சற்று ஒரு வினா பகுதி. நாலடியார் குறித்த சில வினாக்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது எது என்ற கேள்வி. இதற்கான விடை எதுவாக இருக்கும்? குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது செல்வமா? எதுவாக இருக்கும் எனில் விடை கல்வி. கல்வி என்பது எவற்றாலும் அழிக்க முடியாத ஒன்று என்பதனால் அதனுடைய மதிப்பு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அடுத்த வினா, கல்வியை போல செல்லாத செல்வம் எது என்று வேறு இல்லை. எதுவா இருக்கும் அப்படின்னா கேடில்லாத செல்வம். இது ஒரு பாடல் பகுதி. அதனுடைய விடை கேடில்லாத என்பது. அடுத்து 3வது, நாலடியாரினுடைய ஆசிரியர் யார்? நாலடியாருக்கு என்று தனித்து ஒரு ஆசிரியர்கள் இல்லை. சமண முனிவர்களால் இது எழுதப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அடுத்த வினா, தமிழில் நீதி நூல்களில் ஒன்று எதுவாக இருக்கும்? நீதி நூல்கள் எனில் அறநூல்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதில் எது நீதி நூல்களில் ஒன்று எனில் நாலடியாரை நம்ம நீதி நூல்களில் ஒன்று என சொல்லலாம். அடுத்து இங்கு காணக்கூடிய வலையொலிகளினுடைய இணைப்புகளின் மூலமாக நாலடியார் குறித்த செய்திகளையும் ஆசிரியர் பற்றிய விளக்கங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலத்தின் முக்கியமாக நாலடியார் என்ற நூலினை நாம் கற்று உணர்ந்து கொள்வதற்கான காரணம், தனி மனிதனுக்கான ஒழுக்கத்தை நாலடியார் மற்றும் அறநூல்கள் எடுத்து கூறுகின்றன. கல்வி அவசியமானது என்று கூறுகின்றது. நிலையாமை என்கின்ற கருத்தினை விளக்குகின்றது. மனித வாழ்க்கைக்கு தேவையான அறத்தினை முழுமையாக கூறக்கூடியது நாலடியார். அதனால் நம் நாலடியார் குறித்த சில நூல்களை கற்று உணர்ந்து கொள்வது அவசியமாகின்றது. இந்த வலையொலிகளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.